வெல்கம் பேக் டு ஓசி ஸ்கொயர். இந்த வீடியோவில் ஒரு அமேசிங்கான ஒயர்லெஸ் மைக்ரோஃபோனை தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒயர்லெஸ் மைக்ரோஃபோனை பொறுத்த வரைக்கும் நிறையவே சாய்ஸ் வந்துருக்கு. டிஜே இருக்குது, ரோடு இருக்குது, இன்னும் நிறைய ஆப்ஷன் வந்துருக்கு. பட் நாங்கள் ஏன் இந்த ஹோலி லேண்டை வந்து சூஸ் பண்ணோம்? இந்த ஹோலி லேண்ட் லார்க் M2 இதை நாங்கள் எவ்வளோக்கு வாங்கியிருந்தோம்னா 12,190 ரூபாய். நாங்கள் வந்து ரிப்பப்ளிக் டே சேல் அப்போ வந்து வாங்கியிருந்தோம். நீங்கள் வாங்கும்போது வந்து 12,500 ரூபாய் இல்லைனா 13,000 ரூபாய் வரைக்கும் மேக்ஸிமம் வந்து சேல் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ்க்கு ஒர்த்து. இந்த வீடியோவில் ஹாலி லேண்ட் மைக்கை ஹோலி லேண்ட்னு சொல்லியிருப்பேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. அப்படிதான். இந்த மைக்ரோஃபோனை பொறுத்த வரைக்கும் நிறையவே ஆப்ஷன் வந்து இருக்குது. பட் நாங்கள் வாங்கியிருக்கிறது காம்போ வேரியன்ட் தான். நாங்கள் ஏன் இந்த காம்போ வேரியன்ட் சூஸ் பண்ணோம்? ஆண்ட்ராய்ட் மொபைலை கனெக்ட் பண்ணுறதுக்கு டைப் சி ரிசீவர் இருக்குது, ஐஃபோனை கனெக்ட் பண்ணுறதுக்கு லைட்னிங் கேபிள் ரிசீவர் இருக்குது, தென் கேமராவை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரிசீவர் வந்து கொடுத்துருவாங்க. கேமராவை இதையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு TRS to TRS கேபிள் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ்லேயே கொடுத்துட்றாங்க. இது எல்லாமே ஒரு காம்போவாக வந்து காம்போ வேரியண்ட்டில் வந்துடும். அதனால தான் நாங்கள் வந்து காம்போ வேரியண்ட் வந்து சூஸ் பண்ணோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹோலி லேண்ட் லார்க் M2. ஏர்பாட் மாதிரியே இருக்கா? இதில் சார்ஜ் பண்ணுறதுக்கு பின்னாடி வந்து USB டைப் சி போர்ட் வந்து இருக்குது. இங்கே முன்னாடி வந்து சார்ஜ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட் ஆகும். இந்த கேஸை மட்டும் நீங்கள் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா போதும். இதுக்குள்ளே இருக்க அந்த கேமரா ரிசீவர் தென் இந்த மைக் இதெல்லாம் வந்து ஒரு ஏர்பாட்லாம் ஒயர்லெஸ்ஸாக சார்ஜ் ஆகும்ல, அந்த மாதிரி வந்து சார்ஜ் ஆகிடும். அந்த பாக்ஸ்க்குள்ளே இந்த மாதிரி ஒரு பேக்கேஜிங் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒன்று இருக்கும். ஓகேவா? இதில் வந்து அந்த பாக்ஸில் என்னென்ன ஹோலாக பேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு. இன்கேஸ் உங்களுக்கு ஏதோ மிஸ் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நான் அப்படியே இங்கே படிக்கிறேன். அப்படியே அன்பாக்ஸ் பண்ணதை நான் அப்படியே ஓவர்லேயும் ஆட் பண்ணுறேன். நீங்கள் சைட் பை சைட் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் சைஸ், அந்த டிரான்ஸ்மிட்டர் வந்து 2. ஓகேவா? இந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்க மைக் இருக்குல்ல, அது வந்து 2. தென் வந்து கேமரா வெர்ஷன் ரிசீவர் வந்து 1. தென் USB-C ரிசீவர் வந்து 1. தென் லைட்னிங் கேபிள் ரிசீவர் வந்து 1. தென் வந்து கேமரா வெர்ஷனோட சார்ஜிங் கேஸ், அது அந்த ஹோலி லேண்ட் பாக்ஸ் இருந்துச்சுல்ல அது. தென் டிரான்ஸ்மிட்டர் இருக்குல்ல, டிரான்ஸ்மிட்டர்னால் அந்த ரவுண்டாக இருக்குல்ல நம்ம மைக் இருக்குல்ல, இதோட விண்ட்ஸ்க்ரீன் வந்து 2. தென் வந்து USB-A to டைப் சி கேபிள், இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கேஸ் இருக்குல்ல அதை வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு. தென் வந்து பார்த்திங்கன்னா TRS to TRS கேபிள், இது வந்து பார்த்திங்கன்னா கேமரா ரிசீவரையும் தென் வந்து கேமராவையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு. தென் வந்து பார்த்திங்கன்னா பேக் கிளிப் அப்படின்னு சொல்லிட்டு வந்து 2 கொடுத்துருப்பாங்க. இது வந்து நம்ம ஷர்ட்டில் வந்து எங்கேயோ பின் பண்ணி வச்சுக்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளிப் மேக்னெட்னு சொல்லிட்டு ஒரு 4 இருக்கும். இந்த மேக்னெட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றோட ஒன்று வந்து ஒட்டி இருக்கும். அதனால் பிரித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 மேக்னெட் மொத்தமாக வந்து இருக்கும். தென் வந்து பார்த்தீங்கன்னா லார்க் M2க்கு ஒரு சிலிக்கான் நெக்லஸ். இந்த சிலிக்கான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சவுண்ட் வராது. நார்மலாக ஒரு செயினில் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சும்மா நீங்கள் ஆடுறீங்கன்னா செயினும் வரசும் சவுண்ட் வரும். பட் இவங்க வந்து இந்த மெட்டீரியலில் கொடுத்துருக்கிறதால நம்ம இப்போ நடக்கிறோம் ஓடுறோம் அப்படின்னாலும் ரெண்டுமே உரசுனுச்சுன்னா கூட சவுண்ட் வந்து வராது. அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நோட் பண்ண வேண்டிய விஷயம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்மிட்டரோட ஸ்டிக்கர், அவங்க வந்து நிறைய ஸ்டிக்கர் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹோலி லேண்டோட சிம்பிள் தெரியுதா? இந்த சிம்பிள் வந்து தெரிய வேணாம் அப்படின்னா அதை போட்டு நம்ம வந்து ஒட்டிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக்கேஜிங் கார்டு இருக்குல்ல, இதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரண்டி கார்டு இருக்குது. தென் வந்து ஒரு பேக், இது எல்லாத்தையும் வந்து கேரி பண்ணேன். இதெல்லாம் தான் மொத்தமாக இந்த காம்போ பேக்கில் வந்து நமக்கு கிடைக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மைக். பார்க்கும் போதே வந்து குவாலிட்டி வந்து செம்ம ப்ரீமியமாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பட்டன் வந்து இருக்கும். ஓகேவா? இதை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த மைக் வந்து ஆன் ஆகும். தென் கீழே வந்து பார்த்திங்கன்னா 3 இது வந்து இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் அந்த கேஸில் வைக்கிறோம்ல, அப்போ வந்து இந்த சார்ஜ் பின்லாம் வந்து கரெக்டாக வர மாதிரி ஏர்பாடில் எப்படி வைப்பீங்களோ அந்த மாதிரி வந்து வச்சுருங்க. தென் இந்த மேலே வந்து பார்த்திங்கன்னா மைக் இருக்கும். இது எல்லாத்துக்கு மேலேயுமே வந்து ஒரு பேப்பர் மாதிரி வந்து ஒட்டியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து சார்ஜ் ஆகும். இல்லைனா வந்து சார்ஜ் ஆகலை. நாங்கள் வந்து ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் தான் சார்ஜ் ஆச்சு. ஸோ வந்து அதை ரிமூவ் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் இந்த கேஸ், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குது. சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். இப்போ நீங்கள் ஹோலி லேண்டில் தான் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இப்போ வந்து சவுண்ட் குவாலிட்டி இன்டோரில் எப்படி இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. சவுண்ட் குவாலிட்டி அவுட்டோரில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளிப் ஆட் பண்ணுறேன். அதையும் வந்து கேட்டு பாருங்கள். கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டோரில் தான் பேசிகிட்டு இருக்கேன். வின் நாய்ஸ் ஏதோ கேட்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாருங்கள். இப்போ வந்து நாய்ஸ் ரிடக்ஷன் மோட் அதில் தான் வந்து இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் லைட் வந்து எரியும். ஓகே, இப்போ வந்து நார்மல் மோடுக்கு வந்து சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாய்ஸ் ரிடக்ஷன் எதுவுமே போடல. ஏதோ வின் நாய்ஸ் ஏதோ கேட்குதா அப்படின்னு பாருங்கள். பெருசாக எதுவும் வின் வந்து அடிக்கலை. ஏதோ கேட்குதா? இப்போ வந்து இதோட ஃபீச்சர்ஸ் வந்து கொஞ்சம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்சல் கம்பேட்டிபிலிட்டி அப்படின்னா என்னென்னா, நீங்கள் ஃபோன் கூட பேர் பண்ணலாம், மொபைல் கூட பேர் பண்ணலாம், கேமரா கூட பேர் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து 40 மணி நேரம் சார்ஜ் பேக்கப் வந்து இருக்குது. நீங்கள் இப்போ 2 நாள் 3 நாள் ஷூட் பண்ண போகிறீங்கனாலும் அப்பப்போ இந்த மைக்கை வந்து இந்த கேஸில் போட்டிங்கன்னா சார்ஜ் வரும். இந்த கேஸை நீங்கள் ஒரு வாட்டி சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா 40 மணி நேரம் யூஸ் பண்ணிக்கலாம்.
இந்த கேஸை வந்து நம்ம ஃபுல்லாக சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா 1.5 மணி நேரத்திலே ஃபுல் சார்ஜ் வந்து ஆயிடுது. தென் இதில் வந்து அட்வான்ஸ் இஎன்சி டெக்னாலஜி வந்து இருக்குது. என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன், அதான் நாய்ஸ் கேன்சலேஷன் மோட் இருக்குல்ல, அதுதான். இந்த கேமரா ரிசீவர் இருக்குல்ல, இதில் வந்து நமக்கு வால்யூம் லாக் ஃபீச்சர் இருக்குது. தென் வந்து ஆடியோவை மோனோவாக ரெக்கார்ட் பண்ணலாமா இல்லை ஸ்டீரியோவாக ரெக்கார்ட் பண்ணலாமா அப்படிங்கிற ஆப்ஷனும் வந்து இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கேமரா ரிசீவரில் மட்டும்தான் நம்மளால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். தென் வந்து கெயினை வந்து 3 லெவலில் வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அந்த இண்டிகேஷனுமே வந்து நமக்கு லைட்டில் வந்து வரும். இதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும், கண்ட்ரோல்ஸ் இதெல்லாம் பற்றி உங்களுக்கு டெடிகேட்டிவாக ஒரு வீடியோ வேணும் அப்படின்னா வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நாங்கள் வந்து எப்படி யூஸ் பண்ணணும், என்னென்ன கண்ட்ரோல்ஸ்லாம் இருக்குது, எந்தெந்த பட்டன்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு வீடியோ வந்து ரெடி பண்ணுறோம். நீங்கள் இப்போ அவுட்டோரில் விளாக் எடுக்க போகிறீங்கன்னா இது வந்து செம்மையாக இருக்கும். இதை வந்து பீட் பண்ணவே முடியாது. நிறைய இது வந்து இருக்குது, பட் இதுவும் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட். இந்த மாடல் நாங்கள் வாங்கும்போது எங்களுக்கு இன்னொரு மாடல் வந்து ஆப்ஷனில் இருந்துச்சு. ஹோலி லேண்ட்லேயே புதுசாக லான்ச் ஆன லார்க் M2S, ஓகேவா? அது நாங்கள் வாங்கலாமான்னு தான் பார்த்தோம். அதில் வந்து ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் வந்து இருந்துச்சு. இது நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வச்சுட்டு பேசுகிறோமா, சவுண்ட் வந்து கேட்குது. பட் அது வந்து பார்த்திங்கன்னா இந்த காலர்ட்ட இதை விட கொஞ்சம் பக்கமாக வச்சா தான் நம்ம வாய்ஸ் வந்து நல்லா பிக் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய ரிவ்யூஸ் வந்து பார்த்தேன். ஸோ ஹோலி லேண்ட் லார்க் M2S அந்த மாடலை வந்து நான் கேன்சல் பண்ணிட்டேன். இதுதான் வந்து எனக்கு பெஸ்ட்டுன்னு தோணுச்சு. ஸோ நான் வாங்கினேன். நீங்களும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா பை லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இதே மாதிரியே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க நம்ம ஓசிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.